இப்போ வந்து வெஸ்டர்னைசேஷன் வந்து இந்தியாக்குள்ள வந்து இந்தியாவே வந்து கொஞ்சம் ஃபாரின் மாதிரி ஆயிடுச்சு இன் டர்ம்ஸ் ஆஃப் அர்பன் கல்ச்சர்லி எல்லாமே. அப்போ வந்து நம்மளுக்கு அது மேல இருக்கிற ஃபேசினேஷன் கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. இந்த ஃபாரின் சாங்கு இது அது மேலாம் அங்கே நடக்கிற கதைகள். ஸோ இப்போ புஷ்பா மாதிரி படங்கள் வரும்போது ரூட்டடான படங்கள் கதைகள் ரூட்டடான ஹீரோஸ் அந்த இது வந்து இப்போ ஃபேசினேட்டிங்காக இருக்கு. யஷ் மாதிரி ஒரு கேஜிஎஃப் மாதிரி ஒரு இது ஃபேசினேட்டிங்காக இருக்கு. ஏன்னா ஒரு ஃப்ளாடான ஒரு ஹீரோ அவனுடைய இது அது பேசிக்காக அவங்களாம் வந்து ஹீரோவா மாறுறாங்க, ஃப்ளாஸை வந்து ஹீரோ வச்சுக்கலாம், இந்த மாதிரி மாறுது. ஸோ ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு டைம்ல வந்து பீக் அடிக்குது. இப்போ பாலிவுட் ஒரு டைம் பீக் அடிச்சதுன்னா இப்போ தெலுங்கு இண்டஸ்ட்ரி வந்து பீக். கன்னடா ஃப்ரம் நோவேர் தே கேம் இன் டு த சீன் அண்ட் அவங்க வந்து இப்போ பயங்கர பீக் அடிக்கிறாங்க. தே மேக்கிங் குளோபல் நம்பர்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஸோ தமிழில் வந்து கன்சிஸ்டண்டாக எப்போவுமே அந்த மாதிரி டைரக்டர்ஸ் இருந்துகிட்டே இருந்திருக்காங்க, ஃபில்ம் மேக்கர்ஸ் இருந்துகிட்டே இருந்தாங்க. பாலச்சந்தர் சார், பாக்கியராஜ் சார். சம்டைம்ஸ் எனக்கு தெரியல, நம்ம இவர் இருக்கார்ல சார் மனோபாலா சார், அமிதாப் பச்சன் வச்சு டைரக்ட் பண்ணியிருக்காரு சார். உங்களுக்கு இது சொல்லும் போது எவ்வளோ புதுசாக இருக்குது எனக்குலாம் இன்ஃபர்மேஷனாக ஆடியன்ஸுக்கு. மனோபாலா சார் அமிதாப் பச்சன் டைரக்ட் பண்ணியிருக்காருன்னா அவரை நீங்கள் வந்து காமெடியனாக இங்கே பார்த்துட்டு இருப்பாங்க, அவரோட பாடி லாங்குவேஜ் காமெடி ஹியூமர் பார்த்துட்டு இருப்பாங்க. அமிதாப் பச்சன் மாதிரி ஒரு ஸ்டாரை வந்து நம்மளால் டைரக்ட் பண்ணியிருக்காரு. கரெக்ட். ஆமாம். ஸோ விச் மீன்ஸ் மனோபாலா சார் இஸ் த பேன் இண்டியன் டைரக்டர். எக்ஸாக்ட்லி.